குளிக்கிற மாதிரி அவர் வாட்ஸ்அப்பில் வச்சுக்கிறாரு. இது குளிக்கிற மாதிரி. வணக்கம் மேடம், என் பேர் சுரேஷ். நாங்கள் ஸ்டிக்கர் ஷாப் வச்சிருக்கோம். உங்கள் கூட வேலை செய்கிற பொண்ணோட ட்ரையல் ரூமில் நீங்கள் என்ன செஞ்சீங்க? அந்த பையனோட மட்டும்தான் சந்தேகப்படுறாரா, மற்றவங்களோட சந்தேகப்படுறாரா? அந்த பையனோட மட்டும். அப்போ என்ன விஷயம் இருக்கு? கண்டுபிடிச்சேன் காதல் நோயை உனக்கு என்னதான் பிரச்சனைமா? சொல்லு, வாய் திறந்து சொல்லு. நல்லா பேசின்னு கை தாத்துட்டு போயிட்டாங்க. பச்சை குழந்தைன்னு பாலூத்தி வளர்த்து பாலை குடிச்சு பிட்டு பாம்பாக கொத்துதடி. உனக்கு என்னதான் பிரச்சனைமா? சொல்லு, வாய் திறந்து சொல்லு. அவர் வாழ்க்கைக்கு என்ன பதில்? சொல்லுமா. சித்தப்பா கூட நீ தப்பு பண்ணிருக்க. அடுத்தது சிரிக்காங்க, சொல்லுங்க. நகை கடைக்காரன் கூட நீ தப்பு பண்ணல. உனக்கு யார் நகை நகை செய்ய போறா தப்பா? நான் ப்ரோ ஒரு அளவுக்கு தான் ப்ரோ, எல்லாமே சும்மா எல்லாம் நோண்ட கூடாது ப்ரோ. நான் யாருக்கு என்ன த்ரோ? வசந்தா. இல்ல மேடம், வசந்தா உட்காருங்க. எங்க மாமா திட்டுவாங்க. சரி, கூப்பிடலாம் மாமாவை. நீங்க மாமா வர சொல்றீங்க, வாங்க. நீங்க உட்காருங்க, உட்கார்ந்து கேளுங்க. போற மனுஷனை ஏன்டா கூப்பிடுற? நான் சின்ன பையன் தானே, என் மேல கை வச்சு விட்டா. எங்க அண்ணன் டிக்கெட் மேல கை வச்சு. கீர்த்தனா, மைக்க வச்சு பேசுங்க, அப்பதான் புரியும். சொல்லுங்க ராஜாண்ணா. நான் தான் கீர்த்தனா. நான் தான் உங்களை வர சொன்னேன். ஜென்ஸா மேடம்? அது சத்தியமா தெரியாது மேடம். அவங்க லேடிஸா நினைச்சு பேசிட்டு இருக்கேன். இந்த மாதிரி அப்பயே ஏமாத்திருக்காங்க மக்களே. இந்த எபிசோட்ல நடந்து கிட்டத்தட்ட 13-14 வருஷத்துக்கு மேல ஆயிருச்சு. அப்பயே லேடிஸ் குரல்ல பேசி ஏமாத்திருக்காங்க. அது இப்பவும் கண்டினியூ ஆகுது. இந்த ஜென்ரேஷன்லயும் தொடர்ந்து அதை ஃபாலோ பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இவங்க சரியான துஷ்ட சக்தி. இவங்க எனக்கு துரோகம் பண்ணது உண்மைங்க மேடம். தர்மத்துக்கு எதிரான தீய சக்தி. நீ மரியாதையா என் முன்னாடி இருந்து போயிடு. நான் மனுஷனாவே இருக்க மாட்டேன். தர்மத்துக்கு, உங்களுக்கு தர்மம்னா என்னன்னு தெரியாதுங்க மேடம். தர்மத்துக்கு எதிரா தீய சக்திங்க மேடம். ஐயோ அப்பா, அந்த தெய்வத்தினால தானே மேடம் நான் இங்க வந்து உட்கார்ந்துட்டு இருக்கிறேன். பார்க்கவே பாவமா இருக்கியா? இவர் எப்படி ஏமாத்த மனசு வந்துச்சு பாரியா? அவர் எப்படிலாம் தீய சக்தி தெய்வம் என்னென்னமோ சொல்லி பாவத்துங்கிட்ட நல்ல மனுஷனை ஏமாத்திட்டாங்க. எனக்கே சங்கடமா இருக்கு. பப்ளிக் பிளேஸ்ல, அதுவும் இருட்டா இருக்கிற ஒரு புதருக்குள்ள போயிட்டு இந்த மாதிரி தப்பு பண்ணதானமா லவ்? இல்ல, போனோடனே பண்ண மாட்டாங்க. கொஞ்ச நேரம் பேசிட்டு இருப்போம். இல்ல, யாருக்கா நீ? எங்க இருந்துக்கா வந்திருக்க? தெரிஞ்சுதான் பேசுறியா இல்ல தெரியாம பேசுறியாக்கா? சரி ஆஷிக், எப்படி சொல்லி அந்த பொண்ணை மயக்கினீங்க? 4 குழந்தைய வச்சுட்டு, பொண்டாட்டி வச்சுட்டு, இன்னொரு பொண்ணை எப்படி சொல்லி மயக்கினீங்க? அந்த பொண்ணாண்ட போயிட்டு இந்த பாருமா ஆஷிக், எப்படி பண்ணீங்க? இது பேசினா அப்படியே ஆயிடுமா? நாகூர் பிரியாணி உளுந்தூர் பேட்டையில இருக்கிற நாய்க்கு தான் கிடைக்கணும்னு எழுதி இருந்தா அதை யாராலையும் மாத்த முடியாது. இவன் இப்போ ஒரு அடி அடிச்சா ஓடி விடுவான், எனக்கு தெரியும். ஆனா இது எரும மாடு. இது 10 அடி அடிச்சோட ஆசையாது. ஒண்ணு இல்ல, சும்மா ஒரு டிரைவர்களை 4 பேர் வர வச்சு கம்பெனில மிரட்டுனா அவள் தான் ஓடி போடுவான். கம்பெனி விட்டு ஓடிடுவான். அடிக்கிற அடியில 5 நிமிஷத்துல மூஞ்சல ஈ முக்கியம் பாக்குறியா? தெரியாம பொண்ணு தூக்கணத்துக்கு அவசியமே பண்ணிருவாங்க போல இருக்கு. அடக்கன் நிறைய சேட்டை பண்ணிட்டாரு போல. சங்கடப்படுறாரு அவன் அப்பா. வேணான்ட்டு இல்ல போ. எனக்கு லைஃப் உனக்கு உடம்புக்கு ஆசைப்பட்ட மாதிரி தானே ஆச்சு. இது ஃபர்ஸ்ட் நீ பண்ணி இருந்தியா நான் விளைவி இருப்பேன்ல, இங்க இருப்பேன்ல, நான் தனியாவது இருந்துட்டு போயிருப்பேன்ல. இப்போ அநியாயமா விட்டுட்டு போறேன்னு சொல்றேன். 1.5 வருஷமா உனக்காக தானே நான் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். கேட்டு பாரு, அவனை தூடவாவது விட்டு இருப்பேன். நானு பக்கத்துல இருந்து பேசியாவது இருப்பேன். கேட்டு பாருடா, உனக்காக தானே வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். அந்த கேவலமா நினைச்சிட்டேல நீ.
உங்க கேள்விக்கு பதிலே இல்லை. தவறுகளை பண்ணிட்டு அதை நியாயப்படுத்துறோம், அதை குளோரிஃபை பண்ணிட்டு இருக்கோம். நிறைய பேர் மனதளவில் பாதிக்கப்பட்டிருக்காங்க. இந்த எபிசோடு, இந்த வீடியோலாம் பார்த்தீங்கன்னா அரௌண்ட் ஒரு 15 வருஷத்துக்கு முன்னாடி நடந்தது மக்களே. இங்கே மார்க்கெட்டில் நான் வேலை செய்யும்போது ஒரு பொண்ணு பழக்கமாச்சு. 1.5 வருஷமாக அந்த பொண்ணை நான் பார்த்துக்கிட்டு இருந்தேன். இப்போ ஒரு 6 மாதமாக பழக்கம் இருக்குது. நாங்கள் வீட்டுக்கு போகிறோம், வந்துக்கிட்டு இருக்கேன். அப்படி இருக்கும்போது ஒரு ஹஸ்பண்டு கல்யாணம் பண்ணி என்ன பண்ணுவானோ அதை நான் முன்னாடியே பண்ணிட்டேன். இப்போது அந்த பொண்ணு எனக்கு பிடிக்கலன்னு சொல்லி என்ன காரணம் கேட்டால், நீ ஒல்லியாக இருக்கிற, அதனால் எனக்கு உனக்கு பிடிக்கல அப்படின்னு சொல்லுங்க மேடம். எனக்கு அந்த பொண்ணு கூட வாழணும் மேடம், கடைசி வரைக்கும் வாழணும் மேடம். எனக்கு அந்த பொண்ணு கண்டிப்பாக தேவை. சார் ஜென்யூன் லவராக இருக்காயா? போன வீடியோவில் தான் நம்ம சொன்னோம் இந்த மாதிரி பொண்ணுங்களை ஏமாத்திட்டாங்க அப்படின்ட்டு. இப்போ பார்த்தீங்கன்னா பையன் ஏமாந்துட்டான். காமனாக 2 பேரும் மாறி மாறி ஏமாறுறாங்க மக்களே. காதல்னா நீ ஏமாறணும், நான் ஏமாறணும், மொத்தத்தில் ஏன் ஏமாறணும்? பழைய டைலாக்கா இருக்கும், வேணாம் விட்டுருவோம். இவருக்கு 19 வயசு. இவர் பார்க்கறது வீடியோஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா எல்லாமே ஆபாச வீடியோஸ். அந்த குரூப்புக்கு பேரு சொர்க்கவாசல். அப்போ அந்த காலகட்டத்தில் 15 வருஷத்துக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா அது ரொம்ப ஒரு பெரிய விஷயமா இருந்திருக்கு. இப்பயும் பெரிய விஷயம்தான். அது ஆண்ட்ராய்டு மொபைல்ஸ் வந்ததுலேருந்து ரொம்ப ஜகஜமாக மாற்றிட்டாங்க. நாட்டுல என்ன சார் நடக்குது? அதிகாரிகளா இருக்கீங்களா இல்லையா? நாடு எங்க சார் போகுது? முருகன் சார் வணக்கம். வணக்கம். எங்கேருந்து வரீங்க? எங்கேருந்து வரீங்க முருகன்? உங்களை பார்த்த உடனே எனக்கு ரொம்ப வருஷமா எனக்கு ஆசை இருந்தது இந்த இடத்துக்கு வர்றதுக்கு. ஆசை இருந்ததா? என்னையா இது என்ன அவார்டு ஃபங்க்ஷனா? பாரத ரத்னா அவார்டா கொடுக்குறாங்க உனக்கு? இந்த இடத்துக்கு வர்றது ரொம்ப நாள் ஆசை இருக்குன்ற மாதிரி சொல்கிறேன். அதுவும் இந்த மேடம் பார்த்து ரொம்ப நாள் ஆசை இருக்கு மேடம். நீங்கள் நினைக்கலாம் தலையை வந்தது வேற விஷயம்னு. ஆனால் எனக்கு தான் தெரியும் தலைவை எதை பார்க்க வந்தா, யாருக்காக வந்தான்றது. பழமொழி இருக்கு தெரியுமா? ஒரு பழமொழி இருக்கு தெரியுமா? இந்த இடத்துக்கும் வாடகை வீட்டுக்கும் வித்தியாசம் இருக்கு. அதுக்கு அர்த்தத்தை புரிஞ்சுக்கணும், அவ்வளவுதான். அண்ணே சொன்னதுக்கு அர்த்தம் என்னவா இருக்கும்? லாரன்ஸ் அண்ணே நீயே சொல்லிவிட்டு போயிருக்கலாம், கன்ஃபியூஸாக இருக்கு. ஸோ மக்களே, வீடியோவோட எண்டுக்கு வந்தாச்சு. ஜஸ்ட் ஒரு ஃபன்னி கண்டென்ட்டு தான். இதில் சீரியஸாக சில விஷயம் நம்மளும் பார்த்துருப்போம். அதை நினச்சி கண்டிப்பாக எல்லாருக்குமே மனசு பார்த்தீங்கன்னா சங்கட்டமாக தான் இருக்கும். யாருமே சிரிக்கிற விஷயத்துக்கு சிரிப்போம், அழுகிற விஷயத்துக்கு அழுக தான் செய்வோம். எல்லா விஷயத்தையும் காமெடியாக எடுக்க மாட்டோம். ஓகேங்களா? ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் மக்களே. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். டாடா பாய். நண்பர்களுங்க, சின்ன சேனலுக்கு எதாக இருந்தாலும் அது கொஞ்சம் ஆதரவு கொடுங்க. உங்கள் பொண்ணான கையை அந்த பெல்லில் தட்டிடுங்க. அவங்களுக்கு சப்ஸ்கிரைபர் 5-10 ஏறுனா அவங்க மனசு சந்தோஷப்படும். அவங்க வீடியோவும் பாருங்கள். சில நண்பர்களே, நான் எவ்வளோ கஷ்டம் வீடியோ போடுறீங்க, நான் காரணம் கிடையாது. நான் என்னுடைய யூடியூப் சேனலில் பாருங்கள். எல்லாத்துக்குமே நான் ஆதரவு கொடுத்து சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு தான் வச்சுருக்கேன். ரைட்டு.